மந்திரக்காடு. 3 நண்பர்களின் பயணம். தீபநகர் கிராமத்தின் அருகே ஒரு மந்திரக்காடு இருந்தது. அந்த காடு யாருக்கும் நெருங்கக்கூடாதது என பல கதைகள் இருந்தன. மந்திரக்காடு உண்மையிலேயே விசேஷமான இடம் என்று கூறினர். அங்கு சென்றவர்கள் திரும்பவே இல்லை எனவும் கூறப்பட்டது. தொடக்கம் ஒரு நாள் 3 நண்பர்கள் அரவிந்த், மீரா மற்றும் விக்ரம் தங்களின் சிறு பரந்த இடத்தை தாண்டி புதிய அனுபவங்களை தேடி வெளியேறினர். அரவிந்த் ஒரு ஆர்வமுள்ள தேடல் ஆசாமி, மீரா புத்திசாலி மற்றும் திறமையான, விக்ரம் துணிச்சலானவர் ஆனால் சில நேரங்களில் கவனக்குறைவுடன் நடந்து விடுவர். அவர்கள் மூவரும் காடு பற்றி கூறப்பட்ட கதைகளை கேட்டபோது அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முடிவு காடு செய்தனர். நம்மளை அழைக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஆனால் சென்று அவங்க பார்க்கலாமா? சொன்னதெல்லாம் உண்மையானா அதில் வயிற்றில் சிக்கிவிடக் கூடும். பசியுடன் பயமா இருந்தா எப்படி? வருங்க, காடு முயற்சி நுழைவு செய்வோம். காற்று மெல்ல கருப்பாக மாறி காடு உறைந்து நிற்கும் நிலை உருவானது. மூவரும் ஒன்றாக கையை பிடித்து உள்ளே நுழைந்தனர். அவர்கள் நடக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் காடு உயிருடன் இருப்பது போல தோன்றியது. மரங்கள் நகர்ந்தன. ஒரு மெல்லிய இசை அங்கும் இது இங்கும் சாதாரண கேட்கப்பட்டது. காடு போலவே இல்லை. பாருங்க, பக்கத்துல ஒரு மெய்யுறு ஊஞ்சல் மாதிரி இதிலிருந்து ஆடுது. ஒரு குரல் கேட்டது. நீங்கள் இங்கு என்ன தேடுகிறீர்கள்? மூவரும் திரும்பி பார்த்தபோது ஒரு பெரிய குரங்கு பேசிக் கொண்டிருந்தது. அது ஒருவித மந்திரமான தோற்றத்துடன் இருந்தது. குரங்கு, நீங்கள் தேடுவதில் நம்பிக்கை இருக்கிறதா? சரி, முதலில் இந்த அடித்தளத்தை முடித்து விடுங்கள். அடித்தளம் மற்றும் வினோதங்கள் குரங்கு மூவரையும் ஒரு சிறு பாதையை நோக்கி அழைத்துச் சென்றது. அந்த பாதை நிறைந்தது புதிர்களாலும் வினோதங்களாலும். முதலில் அவர்கள் ஒரு அரண்படுகையை கடக்க வேண்டியிருந்தது. அங்கே மண்ணிலிருந்தும் முளைகளிலிருந்தும் வெளியேறிய சிறிய டெக்கரேஷன்கள் தங்களின் வேகம் காட்டின. அரவிந்த் தன்னுடைய தைரியத்தை காட்டி வழியை தெரியும். கண்டறிந்தார். இந்த முளைகள் சூரிய ஒளி பார்த்தால் மறைந்து போகும். அவர்கள் ஒளியை கொண்டு போர் கொண்டு அங்கு பின்பு ஓடினர். ஒரு சிறு குளத்தை கடக்கும்போது மீரா தன் புத்திசாலித்தனத்தை காட்டினாள். அங்கே உறைந்து நின்ற குளத்தின் நீர் சின்ன விரலால் திரியும் பொழுது சில சூட்சுமமான இந்த எச்சங்கள் சின்னங்களைக் கொடுத்தது. கண்டு சதுர பாதையை தேடுங்கள். அதில்தான் நமக்கு வழி கிடைக்கும். அதனை அடைந்த போது அவர்கள் வெற்றியுடன் ஒரு புதிய தளத்தை கல்லறை சென்றடைந்தனர். மூவரும் பயணம் செய்து காடின் மையப் பகுதியை அடைந்தனர். அங்கே ஒரு மந்திர கல்லறை இருந்தது. அதன் அருகில் தங்கியிருந்த ஒரு சிறிய பானை இருந்தது. விக்ரம் அதை நேரடியாக திறக்க முயன்றார். ஆனால் ஒரு வெடிப்பு ஒலி ஏற்படவே அவர் விரைந்தபடி என்னதான் பின்தள்ளி செய்தாலும் எனக்கு புரியல. மூடலாமா இதை? அரவிந்த் மற்றும் மீரா தங்கி பார்த்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை மற்றும் செய்தனர். தேர்வு பானையில் இருந்து வந்த குரல் கூறியது, நீங்கள் மந்திரக்காடு வரை வந்தீர்கள். இப்போது உங்களுக்கான 3 தேர்வுகள் உள்ளன. நீங்கள் உங்கள் சொந்த உலகத்திற்கு திரும்பலாம். உங்கள் எதிர்காலத்தை பார்க்க முடியும். காடின் ரகசியங்களை மேலும் அறிந்து மாயா சக்தி பெறலாம். அவர்கள் குழப்பத்துடன் நின்றனர். மீரா பேசினாள். நம் வாழ்க்கையை இயல்பாக வாழ வேண்டும் என்பதே சிறந்தது. விக்ரம் மற்றும் அரவிந்த் ஒத்துக்கொண்டனர். அவர்கள் பானையை மூடிவிட்டு மந்திரக்காடை விட்டு வெளியேறினர். முடிவு அவர்கள் மெல்ல வெளிவந்த போது மந்திரக்காடு அப்படியே அமைதியானது. அரவிந்த் சிரித்தார். நாம் வெற்றி பெற்றோம் மீரா. ஆனால் உண்மை வெற்றி எதில் என்று அறிய வேண்டும். வாழ்க்கையின் பாசங்களை ஏற்கும் சாமர்த்தியமே மிகப்பெரிய மாயம். அதன் பின் மூவரும் வெற்றிகரமாக கிராமத்துக்கு திரும்பினர். காட்டு இரகசியங்கள் அவர்களுக்கு மட்டும் ஒரு மந்திரமான நினைவாகவே மீதமிருந்தது. இப்போதும் மந்திரக்காடு கதைகள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறது. யாரும் அதை தெளிவாக தீர்மானிக்க முடியவில்லை.